அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் சரத்து, ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிருவோமா? எல்லாருமே கிளம்பியாச்சு. அண்ணியா உங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. ரத்னப்பா, வைரப்பா, வைஷவமா, சாலாமா, இந்த பிரச்சனைக்குள்ள நாங்க வரலப்பா, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு அவங்க ஒதுங்கிட்டாங்க. இப்ப நாம எல்லாரும் சேர்ந்துதான் ஆரம்பிக்கிறோம். ஓகே ஓகே, பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஸ்டார்ட் பண்ணிரலாமா? அடியே வாயாடி, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பக்கு பக்குங்குது. அவங்க என்னோட டீச்சர் டி, அவங்கள போய் நான் ஏதாவது பேச முடியுமா? ஐயோ சரத்து, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். நீ ஒண்ணும் பேச வேண்டாம். அது மாதிரி என்ன பேசாதன்னு சொல்ல வேண்டாம். என்னது பேசாதன்னு சொல்ல வேண்டாமா? பின்ன நான் ஏதாவது பேசிட்டு இருப்பேன், நீ பேசாதன்னு சொன்னா அவங்க ஒன்ன மட்டும் ரொம்ப நல்லவன்னு நினைக்கிறதுக்கா? நினைச்சிட்டு போட்டோம், இதுல உனக்கு என்ன? எப்பா எப்பா, நீ எல்லாம் நல்லவன் பேர் வாங்க வேண்டாம். வாங்கினா எல்லாரும் நல்லவங்கன்னு பேர் வாங்குவோம், இல்லாட்டி கெட்டவங்கன்னே பேர் வாங்கலாம். ஆக மொத்தம் நீ பேசுற பேச்சுக்கு நாங்களும் உடந்த. என்னங்கடா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பேசாம நான் வாட்டுக்கு சித்து கூட படுத்து தூங்கவாது செஞ்சிருப்பேன். பொட்ட பகல்ல தூக்கமா? பட்ட பகலா இருந்தா நட்ட நடுராத்திரியா இருந்தா என்ன? தூக்கம் வந்தா எப்ப வேணாலும் தூங்கலாம். அதுவும் எனக்குலாம் தூக்கம் நல்லாவே வரும். அதெல்லாம் தெரிஞ்சது தானே. உங்களுக்காக தூங்காம விட்டுட்டு நான் கொஞ்சம் பேசலான்னு வந்தா என்னென்னமோ வில்லி ரேஞ்சு காய்க்கிடுவீங்க போல. ஏய் சிந்தாமணி, நீ எப்பவும் வில்லி தான். என்னன்னா வில்லியா? இன்னைக்கு ஒரு நாள் வில்லி, ஓகேவா? ஒரு நாள் முதல்வன் மாதிரியா? ஆமா ஆமா, ஒரு நாள் முதல்வன் மாதிரி நீ ஒரு நாள் வில்லி. இன்னைக்கு ஒரு நாள் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வில்லத்தனத்தை காமிச்சுக்கோ. இங்க பாரு, நீ பேசுற பேச்சுல பரிமளம்மா உடனே சக்கரவர்த்தி சார போய் பார்த்து, ஏய் சக்கரவர்த்தி, நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல, நம்ம ரெண்டு பேரும் இல்லாம இந்த உலகமே இல்ல. ஐயோ கரெக்டா? ஏதோ ஒண்ணு சொல்லி தொலை. அந்த மாதிரி ஏகப்பட்ட டயலாக்ஸா பேசணும். அப்படி பேசணும்னா உன்னோட பேச்சா அவ்வளவு வில்லத்தரமா இருக்கணும். ஒரு நாள் வில்லிங்கிற பதவி கொடுத்துருக்கு, அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோ. பண்றது கேடுகட்டத்தனம், இதுல வில்லி பதவி வேறயா? உருப்படும். ஜீவா, என்னமா இதெல்லாம் சரி வருமா? அன்னைக்கு பிளான்லாம் நல்லா பக்காவா போட்டோம். நான் இப்ப செயல்படுத்தும் போது கொஞ்சம் பயமா இருக்குடா. இங்க பாரு, நீ சொல்லி கொடுத்ததுல நான் பேச மாட்டேன். எனக்கு அந்த டைம் என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பேசுவேன். பேசுடி, உனக்கு என்ன தோணுதோ அதை பேசு. நான் இருக்கேன், அதை பார்த்து ரசிக்க. வேற என்ன வேணும் உனக்கு? என்ன ஒரு மாதிரி பேசுற? என்னன்னு தெரியலமா, கட்டுனால அந்த சேலையை கட்டுன, மனசையும் சேர்த்து இருக்க கட்டிட்ட. ஐயோ, உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இல்ல, மயக்க ரேஞ்சுக்கு போகுது. ஐயோ, பிபி எதுவும் குறைஞ்சிருச்சா? உடனே பேசண்ட் ஆக்காத. அது சொல்லுவாங்கல்ல. என்ன? அதான் அதாமா, எது? அழகுல மயங்குறது. அத இப்பதான் நேர்ல அனுபவிக்கிற. எப்படி ஜோ, பொண்ணுங்க சேலை கட்டினா மட்டும் அது ஒரு தனி அழகா இருக்காங்க. டேய் ராகவ் பெத்த மவனே, ஆமா, பெத்தவனா ஒருத்தி இருக்கிறத மறந்துடாத. என்னதான் ஆனாலும் உங்க அப்பையும் புத்தி உனக்கு போகுமாடா? அப்படியே அப்பன மாதிரியும் பேச்ச பாரு பேச்ச. பெத்தவ பக்கத்துல இருக்கிறது கண்ணுக்கு தெரியல. தெரியுதுமா. தெரிஞ்சிட்டாலும் இப்ப என்னமா உனக்கு? ஓவரா பேசாதனே. உங்க அப்பா பேசிதான் இப்ப காஞ்சு கூடயும் பேசிட்டு இருக்காரு. ஐயோ அம்மா, அப்பா மாதிரில நான் இல்லம்மா. எனக்கு எப்போ ஒரே ஒரு பொண்டாட்டி மட்டும்தான், அது என் ஜோ மட்டும்தான். ஜோவை தவிர வேற யாரையாவது பார்க்க கூட செய். உங்க அப்பாவை சும்மா விட்ட மாதிரிலாம் ஒன்னும் சும்மா விட மாட்டேன். என்ன, அந்த மனுஷனை தான் விட்டு பிடிப்பேன்னு விட்டுட்ட, உன்னையும் அதே மாதிரி விட்டுருவேன். என் மருமாவளை தவிர வேற யாரையாவது பார்க்க பேச ஏதாவது செய்ய செஞ்சா பைய காலை உடைச்சு வீட்டுல மூளையில போடுவேன். அம்மா, எனக்கு என் பொண்டாட்டியை தவிர, உன்னை தவிர என் தங்கச்சி இல்ல, என் தங்கச்சியோட சேர்த்து எல்லாருமே அக்கா தங்கச்சி தாமா. அது அந்த பயம் இருக்கட்டும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? தேவை இல்லதான். ஆனாலும் உன்னை பார்த்தா அந்த கறக்கம் விட மாட்டேங்குதே. கறக்கமா? மயக்கம். என்ன கழுத கன்றாவியோ. சரி, அதெல்லாம் விடு. விடுறதா? அதை எப்படி விட முடியும்? ஐயோ டேய், இப்ப எந்த சிச்சுவேஷன்ல நின்னுட்டு இருக்கோ? ஒரு லவ் ஜோடியை சேர்த்து வைக்கிற சிச்சுவேஷன். அப்போ அதுக்கு தக்கன இரு. அதனாலதான் லவ் மோடுல இருக்க. ஆனா உனக்கெல்லாம் இந்த வாய் மட்டும் இல்ல, இந்த வாரங்கள் கூட சீண்டாது. அதுல நாம தான் சீண்டணும். சரி சரி, ஓகே, கண்ட்ரோல் மை செல்ஃப். நான் கண்ட்ரோலா இருக்கேன். ஆனா அப்பப்போ உன்னை திரும்பி பார்த்தா கொஞ்சம் கறக்க வரும். இல்ல சமாளிச்சுக்கிறேன். ஓகே வாடா சரத்து, பேச ஸ்டார்ட் பண்ணவா? அங்க பாரு, பேச போறாங்களா? அவங்க இப்படிதான் ஒரு நேரமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் பேச மாட்டாங்க. அது வரைக்கும் நாம ஏதாவது பேசலாமா? திருந்தவே மாட்டேல.
இன்னொரு 5 நிமிஷத்துல இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. இங்க என்னன்னா இந்த ரெண்டும் நடுவுல இடத்த புடிச்சு நின்னுக்கிட்டு அக்கம் பக்கமா லவ் டயலாக பேசிட்டு இருக்குதுங்க. அக்கம் பக்கத்துல ஆள் இருக்கிறத கூட மறந்துட்டு என்னத்த சொல்லன்னு தெரியலையே. வேணி மதி எல்லாம் சரியா வருமா? எனக்கே அதான் தெரியல. உங்க வீராமச்சன வாங்கன்னு கூப்பிட்டா அத்தாடி இந்த பிரச்சனைக்குலாம் நான் வரலாமா, நீ ஏதாவது பார்த்து பேசிக்கோன்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு. நானும் போறேன்னு சொன்னா ஏய் பிச்சு புடுவேன் பிச்சு. எல்லாத்தையும் பேசி கரெக்ட் ஆகுற வரைக்கும் இருக்கேன், கூடவே இருக்கேன். இந்த சொல்லுவாங்கல்ல உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னு. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா வாழ்ந்தாலும் ஒன்னா வாழணும், மாட்டிக்கிட்டாலும் ஒன்னா மாட்டிக்கணும். கரெக்டா? ஐயோ மதி ரொம்ப கரெக்ட். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல தீய வைக்க அங்க பாரு சரத்து சிந்துவும் பேசி முடிச்சிட்டாங்க. ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன இந்த ஜீவாவை அந்த பக்கம் திரும்ப சொல்லணும். இல்ல பிளானையே சொதப்பிடுவான். கரெக்ட். ஒன்னு ஜீவாவை அந்த பக்கம் திரும்ப சொல்லு, இல்ல ஜோவை திட்டி ஏன் பின்னாடி போடு. தூக்கி எல்லாம் போட முடியாது, சொல்லுவோம். ஜோ வேணி ஒன்னு ஜீவாவை திரும்ப சொல்லு, இல்லாட்டி நீ என் பின்னாடி வந்துரு. இவனை திரும்ப சொல்றது கஷ்டம், நானே பின்னாடி வந்துடுறேன். ஏய் எங்க போற? அங்க ஆட்டத்தை பாரா. உன்னை பார்த்தாதான் எனக்கு ஆட்டம் வரும். ஏய் இங்க பாரு, என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, இங்கேயே நின்னு. போ அந்த பக்கம் திரும்ப. திரும்பணுமா? ஜோ பம்பர கட்ட மாட்டே என்ன சுத்தி விடணுமான்னு கேளு. எல்லாம் குல காண்டுல தான்ப்பா இருக்குதுங்க. நம்மள கொஞ்சம் ரிலாக்ஸா ஒரு நல்ல மூடுல இருக்க விடுறாங்களா? இப்ப பாரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இந்த பிரச்சனைல என்னைக்குதான் முடிய போகுதோ? அடியே மரகதம், அக்கா இவங்க இப்பக்குள்ள ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நீ அப்படியே எடுத்து விடு, நான் பொடிச்சுக்கிறேன். சரிக்கா. நம்ம 2 பேத்த நம்பிதான் சாலா மதனியும் வைஷ மதனியும் உள்ள போய் நின்னுட்டு இருக்காங்க. நாமளும் பேசாம கம்முனே இருந்தோம். இன்னைக்கு இந்த பிரச்சனை முடியவே முடியாது. ஆமா ஆமா, அதுக்குதான் சொல்றேன், நீ ஏன் ஆரம்பி. சரிக்கா. ஏய் டேய் சரத்து, என்ன ஆச்சு? என்னடி என்ன எதுக்கு கத்துற? ஏய் லூசு கழுதைகளா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா. அதுக்கு எதுக்கடி கத்துற? இங்க பாரு, ஊட பேசுறேன், அந்த ஆட்டத்துக்கு வர மாட்டேன். வீட்டுட்டு போயிடாத. இதெல்லாம் நம்பி அந்த மனுஷன் நடு ரோட்ல நின்னுக்கிட்டு இருக்காரு. சக்கரவர்த்தி சார்க்காக மட்டும் பேசுறேன். சரி ஆரம்பி. சரத்து சரத்து, ஏண்டி கத்துற? ஏய் லூசு, உள்ள இருக்கிற பரிமளா டீச்சருக்கு கேட்க வேண்டாமா? ஆமால, கத்து கத்து கத்து. அம்மாடி சிந்து, என்னமா ஆச்சு? இதுவும் நடிப்பா? நடிப்பு தான் கோபால், நடிப்பு தான். சொல்லுமா, என்ன ஆச்சு என்ன ஆச்சு? சிந்து, என்னம்மா ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? ஆரம்பிச்சிட்டாங்கடா, ஆரம்பிச்சிட்டாங்க. வா வா நம்மளும் ஜாயின் பண்ணிக்குவோம், இல்லாட்டி அவ்வளவுதான். ஏய் சிந்தாமணி, என்ன ஆச்சு? அண்ணா இப்பதான்டா, இப்பதான் போன் வந்துச்சு. போனா ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு? ஏய் அப்படி கேட்காதடா, யார் போன்லன்னு கேளு. ஐயோ பதட்டத்துல ஒண்ணும் புரியலையே. ஏய் இருடி, போன் வந்துச்சா என்னமோ? பரிமளன் டீச்சர் வந்துக்கிட்டோம், இல்லாட்டி உன் நடிப்பெல்லாம் வேஸ்டா போயிடும். ஆமால சிவா, டீச்சர் வராங்களா? இல்ல இன்னும் இல்ல. அப்பனா இருந்து ஆரம்பிக்கணுமா? வேற வழியே இல்ல, ஆரம்பி சிந்து. ஏய் சரத்து, டீச்சர் வந்தாச்சு டீச்சர் வந்தாச்சு. ஐயோ நான் திரும்பவும் சரத்துட்டேனே. இல்ல மாத்தி. சக்தி சக்தி, ஐயோ சக்தி அண்ணா. இப்ப எதுக்கடி காட்டெருமையை கூப்பிடுற? இல்ல அடுத்து என்ன பேசுறது? சோ இப்ப போன் வந்துச்சுங்கறத சொல்லு. சிந்து என்ன ஆச்சுமா? ஜீவா என்ன சொல்றதுன்னு தெரியல சிவா. எனக்கு வார்த்தையே வரல. என்ன வார்த்தை வரலையா? ஐயோ டேய் சரத்து, சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு தூக்குடா. ஆஸ்பத்திரிக்கா? என்னடா பாத்துட்டு இருக்க? வார்த்தை வரலங்கறா, ஆஸ்பத்திரிக்கு தூக்குடா. ஐயோ வார்த்தை வராம எப்படா அவ பேசுவா? பாவம் விதவிதமா சாப்பிடணும்னு ஆசைப்படுவா. இனி வார்த்தை வராம அவ எப்படா பேசுவா? இனி என் மாமன் பொண்ணு சிந்து சாப்பிட கூட முடியாது. டேய் சரத்து, கொஞ்ச நேரம் கூட தாமதிக்க கூடாது, உடனே தூக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. டேய் சரத்து, அப்படியே அவன் மூஞ்சில துப்பி விடு. ஏய் என்ன ஏண்டா டாபிக்க மாத்துற? ஐயோ சரி ஓகே. என்னாச்சு சிவானி? என்னம்மா என்னாச்சு, ஏன் கத்துன? அபிக்குட்டி என்ன பண்றா? தூங்குறாளா? என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானா உங்களை தான் கேக்குறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் ஒண்ணும் பண்ணலையேம்மா. அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அக்கா அப்படியே ஆரம்பிச்சு விடுங்க. அதானே, அவ என்ன பண்ண போறா? அவளுக்கு என்ன கவலை? என்னாச்சு? ஏன் ஆளாளுக்கு இப்படி பேசுறீங்க? பிறகு எப்படிமா உங்ககிட்ட பேசுறது? கூட நீ புரிஞ்சுக்கவே இல்லைல. நீ ஏன் எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அப்புறம் உன்னை பத்தி மட்டும் நீ சொல்லாமையே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அது என்னமா நியாயம்? மரகதம், நீங்க என்ன சொல்றீங்க? புரியாதே, எதுவுமே புரியாது. இப்போ உன்னாலதான் அந்த மனுஷன் சாக கிடக்குறாரு. இல்ல முடியாம இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அதத்தான் அப்படி சொன்னேன். ஏதா இருந்தாலும் விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. ஒரு உயிருங்கிறது விலை மதிப்பற்றது. அதை ஈஸியா டக்கு நம்ம
வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது அத்தை. இல்லப்பா, டாக்டர் சொன்னாங்கன்னு. டாக்டர் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அதுக்காக நாம அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம். ஆமாமா, சும்மா விளையாட்டு கூட சொல்ல வேண்டாம். ஏன்னு சொன்னா சுட்டுடுமான்னு கேட்பாங்க. ஆனா சொன்னா சுடுதா என்னமோ, ஆனா வார்த்தை மனச கஷ்டப்படுத்தும். இப்ப சொன்னதே ஒரு மாதிரி இருக்கு. ஆமாத்த, அப்படி சொல்லாதீங்க. எனக்கு என்னமோ நிஜத்துல ஏதோ நடந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதேதான் எனக்கும் எனக்கும் அதே ஃபீல் தான். கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் இல்ல, no, கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேர்த்தேன் ஓயும் ஜீவன் நோடும் முன்னே ஓடோடி. என்னாச்சு? ஆளாளுக்கு என்ன பேசுறீங்க? சத்தமா கத்தி கத்தி பேசுறீங்க. இப்ப நான் என்னன்னு கேட்டதோ உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறீங்க. எனக்கும் கேட்கற மாதிரி கொஞ்சம் பேசுங்க. சிந்து, ஆரம்பிச்சு விடு. பிரச்சனையை கொண்டு வந்துட்டோம், அதை பெருசாக்கி முடிச்சாதான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால பேசு சிந்து. சரிடாண்ணா, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒண்ணு இல்லங்க. இந்த அளவுக்கு நீங்க கல் நெஞ்ச கரங்களா இருப்பீங்க நாங்க யாரும் எதிர்பார்க்கல. உங்களுக்கு என்ன செய்து அந்த மனுஷன் இங்க இருந்தா உங்களுக்கு என்ன செய்து? உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணாரா, கஷ்டப்படுத்தினாரா? இங்க வீட்டுக்கு வராதன்னு சொன்னதும் வரவே இல்ல. அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள இருந்து என்ன பாக்காத, என்கிட்ட பேசாதன்னு சொல்லியிருந்தாலும் அவர் கரெக்டா செஞ்சிருப்பார்ல. அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள வராத பேசாதன்னு இப்ப அவரோட நிலைமைய பாத்தீங்களா? என்னமாச்சு? எனக்கு ஒண்ணும் புரியல. அத நீங்க யார பத்தி பேசுறீங்க? சக்கரவர்த்திய பத்தியா? ஓ, அந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ள உணர்வு உங்களுக்கு சொல்லுதா? என்னங்க காதல்? என்ன காதல்னு கேக்குறேன். 30 வருஷமா லவ் பண்ண அப்படி இப்படின்னு சொன்னீங்க. 30 வருஷம் லவ் இவ்வளவுதானா? இங்க பாரு சிவானி, உனக்கு என்ன பத்தி தெரியாது. ஐயோ சாமி, எனக்கு தெரிஞ்சுக்கவே வேண்டாம். உங்களை பத்தி தெரிஞ்சு எனக்கு என்ன ஆக போகுது? அதுவும் உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்காமே இருக்கிறது நல்லது. உங்களால தானே இப்போ ஒருத்தர் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. டாக்டர் என்ன பண்ணன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். என்னாச்சு? என்னாச்சுடா? என்ன ஆனா உங்களுக்கு என்ன? சரத்து சொல்லு சரத்து, என்ன ஆச்சு? சிவானி யார பத்தி பேசுறா? சக்கரவர்த்திய பத்தியா? சக்கரவர்த்தி பத்தினா சக்கரவர்த்திக்கு என்ன ஆச்சு? சிவா, அவங்க பேசுறத பார்த்தா ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. சக்கரவர்த்தி அப்பா மேல பரிமளம் டீச்சர் உயிரே வச்சிருக்காங்க. அதனால இப்படி பேசுறாங்க. பேனி, இதுவும் நல்லதுக்குதான். டக்குன்னு மனசு மாறி சக்கரவர்த்தி அப்பாவை பார்க்க போவாங்க. இவங்க மனசுல உள்ளதெல்லாம் பேசினாலே போதும். சக்கரவர்த்தி அப்பாவும் பரிமளமாவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இல்ல சரிதான். ஆனா இந்த விஷயத்த பரிமளமா எப்படி தாங்கிக்குவாங்கன்னு தெரியலையே. உங்களதான் கேக்குறேன், என்ன ஆச்சு? கருத்து நீ சொல்ல போறியா இல்லையா? மேம், அது வந்து சக்கரவர்த்தி சாருக்கு. சொல்லு, என்ன ஆச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? சக்கரவர்த்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? சக்கரவர்த்தி நல்லாதான் இருப்பான். அவனுக்கு ஒன்னும் ஆகாது. அவனுக்கு ஒன்னும் ஆகாது. காதல் வாசம் என் தேகம் பூசும் காலங்கள் பொய்யானது. தீராத காதல் தீயாக மோத. இப்ப எதுக்கு அழுகுறீங்க? சொல்லுங்க, இப்ப எதுக்கு அழுகுறீங்க? சிவானி, இப்ப சக்கரவர்த்தி எங்க? சொல்லு சிவானி, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? எங்க வச்சு? இப்ப சக்கரவர்த்தி எங்க? ஹாஸ்பிட்டல்லையா? சொல்லு சிவானி. ஐயோ சாரிமா, சாரி. இவ்வளவு கஷ்டப்படுறவங்க கிட்ட நான் பேசுறது தப்புதான். இருந்தாலும் வேற வழி இல்லமா. சக்கரவர்த்தி சாரோட நீங்க சேரணும். உங்க வயசு அதை தடுக்குது. அன்பு, காதல் இதுக்கெல்லாம் முன்ன வயசு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக சாரிமா. சிவானி சொல்லுமா. சும்மா சிவானின்னு சொல்லாதீங்க. முதல்ல சிவானியா இல்ல சிந்துவான் கூட உங்களுக்கு தெரியல. இப்படிப்பட்ட நீங்களா லவ்வா, அதுவும் 30 வருஷமா. பாருங்க, நீங்க மட்டும் சக்கரவர்த்தி சார் லைஃப்ல வராம இருந்திருந்தீங்க, அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு. சிந்து, இதுக்கு மேல என்னால பேச முடியலடா. அழகையா வருதுடா. ஏய் சிந்து தடுமாறா. மரகதா நீ பேசு. ஐயோ நானா? பேசு. சரி, கரெக்டா சொன்னமா சிந்து. இப்ப மட்டும் சக்கரவர்த்தி அண்ணன் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நேரம் அந்த மனுஷன் எவ்வளவோ சந்தோஷமா இருந்திருப்பாரு. எப்படி பேசுறீங்க?
சக்கரவர்த்தி எங்கன்னு சொல்லுங்க. நான் போய் சக்கரவர்த்தியை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஏய் நின்னு, நீ ஒண்ணு யாரையும் போய் பார்க்க வேணாம். அவரே ரொம்ப முடியலன்னு டாக்டரே கையை விரிச்சிட்டாங்க. கடைசி நிமிஷமாவது நீ அங்க போய் அவர்கிட்ட தொந்தரவு பண்ணாம நிம்மதியாவது அந்த மனுஷன் போகட்டும். இல்ல இல்ல அப்படிலாம் பேசாதீங்க. பேசுற மாதிரி நீதாமா வச்சுக்கிட்ட. எந்த அளவுக்கு உன்கிட்ட எடுத்து சொல்லிருப்போம், எவ்வளவு பேசிருப்போம். உன்னை நான் ஒரு வார்த்தை குத்த சொல்ல மாட்டேமா. ஏன்னா ஒரு பொண்ணோட வலி என்னங்கிறது எனக்கு தெரியும். என் குடும்பத்தையும் நான் மொத்தத்தையும் இழந்துட்டு நிக்கிறவதான். அதனால ஓ வலி என்னன்னு எனக்கு நல்லாவே புரியும், தெரியும். நாளும் நீ பண்றது நியாயமா சொல்லு. நீ ஒரு தியாகி தான். ஒருத்தர மனசுல நினைச்சேங்கிறக்காக இன்னொருத்தர நினைக்கவும் கூடாது, கல்யாணமும் பண்ணிக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருந்த பத்தியா. உன் அன்பு பாசம் எல்லாமே புனிதமானதுதான். அதுக்காக அந்த மனுஷன் கிடைச்சதுக்கு அப்புறமும் அந்த மனுஷன் இந்த பொண்ணு நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கு. இந்த பாசத்தை புரிஞ்சுக்காம இந்த அளவுக்கு வாழ்க்கையை இழந்துட்டோமேன்னு அவர் ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டதுக்கு அப்புறமும் நீ புரிஞ்சுக்காம கல் நெஞ்சக்காரியா இப்படியே தான் இருப்பேன். நீ என் மூஞ்சில முழிக்காத, முழிச்ச அந்த வீட்டை விட்டே போயிருவேன். ஏன் கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன்னு இந்த மனுஷன்ட்ட சொல்லி அவர் மனச சுக்கு நூற உடச்சிட்டல. இதுக்கு எதுக்கு சொல்லுமா? இதுக்கு எதுக்கு 30 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கணும், மனசுல அவனை சுமந்துகிட்டு இருக்கணும்? நீ சுமந்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இல்லம்மா, அது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்ன பார்த்திருந்தா கூட சக்கரவர்த்தி என்ன பத்தி புரிஞ்சிருந்தா கூட சக்கரவர்த்தி நான் கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டேன். என்ன பார்க்காத, என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லியிருக்க மாட்டேன். காலம் போன காலத்துல சக்கரவர்த்தி பேத்தியவே பார்த்துட்டான். இதுக்கப்புறம் என்ன இருக்கு வாழ்க்கை? இதுக்கப்புறம் வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு உலகம் சிரிக்கும். என்னங்க பேசுறீங்க? நாம நமக்காக வாழணும். நாம வாழ்ற வாழ்க்கை கரெக்டா இருக்கான்னு பார்த்து வாழணும். நம்ம மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்தா போதும். அடுத்தவங்களுக்காக வாழ்றது என்ன வாழ்க்கை? அடுத்தவங்க இன்னைக்கு நல்லதுன்னு சொல்றத நாளைக்கு கெட்டதுன்னு சொல்லும், இன்னைக்கு கெட்டதுன்னு சொன்னதை நாளைக்கு நல்லதுன்னு சொல்லும். அந்த டைம் உங்க மனசையும் அப்பப்போ மாத்திக்கிட்டே இருப்பீங்களா? நம்ம மனசப்படி நம்ம வாழ்ந்தா போதும். உங்களுக்கு தான் பிடிக்கல, அதனாலதான் சக்கரவர்த்தி சார் இங்க வரவே உடலையோன்னு நான் நினைச்சேன். ஆனாலும் மனசுக்குள்ள உறுத்துச்சு. இப்ப வெளியே வந்துருச்சுல, ஊருக்காக உலகத்துக்காகன்னு. பரிமளமா, இதெல்லாம் தப்பு. உங்க மனசப்படி இருந்துக்கோங்க. இப்ப பாருங்க, நீங்க சக்கரவர்த்தி அப்பாக்கு ஓகே சொல்லியிருந்தா கூட, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகலாம்னு சொல்லியிருந்தா கூட அவருக்கு இப்ப இந்த நிலைமை வந்திருக்காரு. இப்ப நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா அவர் மனசு கடைசி நிமிஷத்துல என்ன பாடுபடும். இப்படி ஒரு பொண்ணோட மனசை கொன்னுட்டோமே, நம்மளாலதான் அவன் மனசு கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலன்னு அவரோட ஆத்மா கூட அவரை மன்னிக்காது. வேண்டாமா, வேண்டாம், அப்படிலாம் சொல்லாத. என்னோட சக்கரவர்த்திக்குள்ள ஒண்ணு ஆகாது. இங்க பாருங்க, என்னோட சக்கரவர்த்தி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உங்களாலதான் சக்கரவர்த்தி அப்பாக்கு இந்த ஒரு நிலைமை. சரத்து, நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. நான் அவசரப்படல, யோசிச்சுதான் முடிவெடுத்தேன். ஆனா அது இந்த நிலைமைக்கு போக நான் எதிர்பார்க்கல. சரத்து ப்ளீஸ், பேச நேரம் இல்ல. நான் சக்கரவர்த்தி உடனே பார்க்கணும். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் பக்கத்துல இருந்தா அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. என் மனசை புரிஞ்சுக்கிட்டான். இனி நான் யாரை பார்க்கணும்? எதுக்காக நான் மத்தவங்கள பார்க்கணும்? நான் யாரையும் பார்க்க மாட்டேன். டீச்சர், நீங்க இப்ப யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் சந்தோஷம் தான். ஆனா சக்கரவர்த்தி அப்பாவோட நிலைமை இல்ல, அவனுக்கு ஒண்ணு ஆகாது. நான் நல்லா இருக்கேனா? சக்கரவர்த்தி அங்க நல்லா இருப்பான். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாதான் சக்கரவர்த்திக்கு ஏதாவது ஆகும். அவன் உயிர் என்கிட்ட இருக்கு. எனக்கு ஏதோ ஆகாம அவனுக்கு ஒண்ணு ஆகாது. அவன் நல்லா இருப்பான். அவன் நல்லா இருப்பானா? இன்னும் பாத்தியா, பிரிச்சுதானே பேசுற. மனசார சொல்ல வேண்டியதானே, நீ சக்கரவர்த்தி கூட நான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு. இந்த பேச்சு வாயில வர மாட்டேங்குது. என்னமா இப்படி பேசுறீங்க? ஒரு இக்கட்டான நேரத்துல இதெல்லாம் பேசுற பேச்சா? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாங்கற. அம்மா, என்ன சொல்றீங்க? எதுக்காக போகணும்? நீ போய் இன்னும் அவனை கஷ்டப்படுத்ததான் செய்வ. புரிஞ்சுக்கிற பொண்ணு நீ கிடையாது. என்ன பத்தி உங்க யாருக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. என்னோட சக்கரவர்த்திக்கு தெரியும். என்னோட சக்கரவர்த்தியா? நம்ம டிராமா சக்சஸ். ஆமா மதி. டேடி முட்டைக்கண்ணு முடியா, சீக்கிரம் சக்கரவர்த்தி அப்பாக்கு கால் பண்ணி டிராமா சக்சஸ் ஆச்சு, நீங்க அங்க சக்சஸ் பண்ணுங்க, அக்காவா நடிங்கன்னு சொல்லுடா. இரு கிளம்பட்டும். என்னது, உங்க சக்கரவர்த்தியா? இது எப்பையில இருந்து? 30 வருஷத்துக்கு முன்னில இருந்து. அவன் எப்பவும் ஏன் சக்கரவர்த்தி தான். அவனோட மகன் மருமக இல்ல, எங்க மகன், எங்க மருமக, எங்க பேத்தி. நீங்க யாரும் அவனை போய் பார்க்க பர்மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க சொல்லிதான் நான் பார்க்கணுங்கிறது இல்ல. எந்த ஹாஸ்பிட்டல்னு? எந்த ஹாஸ்பிட்டல்? டீச்சர், எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான். சீக்கிரம் போங்க. அடியே வேணி, டீச்சர் அழுகிறத பார்த்தா பாவமா இருக்கு. டீச்சர் நீங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் வேணி, ரொம்ப தேங்க்ஸ். இப்பவே போறேன். சரத்து பேசும்போது கஷ்டமா இருந்தாலும்
ஆனா நம்ம என்ன பேச வந்தோமோ அதை பேசிட்டோம். பரிமளா அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சீக்கிரம் சீக்கிரம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்கள. சிவானிக்கு ஃபோன் பண்ணு. ஆமா, டக்குன்னு கால் பண்ணி சொல்லுங்க. இல்லாட்டி இவ்வளவு தூரம் நம்ம பிளான் பண்ண எல்லாமே வேஸ்டா போயிடும். ஆமா ஆமா, இப்ப நம்ம பேசுற எல்லாமே நடிப்புன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதை விட சக்கரவர்த்திட்டு சொல்லிடுங்க, அங்க வந்து பரிமளா அவன் மனசுல உள்ள எல்லாத்தையும் பேசினதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடிப்புன்னு கொஞ்சம் பக்குவமா பேச சொல்லி. சக்கரவர்த்தி, எல்லாம் என்னாலதானே, எல்லாம் என்னாலதான். இப்பவே வர. உனக்கு ஒன்னும் ஆகாது, உனக்கு ஒன்னும் ஆகாது சக்கரவர்த்தி. அப்பா அப்பா அம்மா. அக்கா அக்கா கொஞ்சம் பொறு. பரிமளா போய்க்கிட்டோம். நீ வாட்டுக்கு என்னத்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. ஏய், அவ இன்னுமா நின்னுக்கிட்டு இருக்க போறா? இந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து போய்கிட்டு இருப்பா. ஆமா ஆமா. என்ன பேசிட்டு இருக்காங்க? டேய் ஜீவா, சக்கரவர்த்திக்கு போன் பண்ணியா இல்லையா? போன் பண்ணுடா. இன்னும் 5 நிமிஷத்துல பரிமளா ஆஸ்பத்திரிக்கு போயிடுவா. அங்க வாட்டுக்கு அவன் ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு பேத்தி கூட கொஞ்சிக்கிட்டு இருந்தானா, நம்ம இவ்வளவு தூரம் பேசின பேச்செல்லாம் வீணா போவோம். அத்தை, அதெல்லாம் சொல்லியாச்சு. சக்கரவர்த்தி அப்பாவும் நடிக்க தயாராயாச்சு. சொல்லியாச்சா? நம்ம பேச்சு பாதி ஓடிட்டு இருக்கும் போதே பரிமளா அம்மா நம்ப ஆரம்பிச்சதுமேவோ இதெல்லாம் மெசேஜ அப்பப்ப ராம்க்கு அனுப்பியாச்சு. ராம் சக்கரவர்த்தி அப்பாட்ட சொல்லியாச்சு. அங்க நடிப்புல சக்கரவர்த்தி அப்பா சும்மா பிச்சு உதறிக்கிட்டு இருப்பாரு. தலைவீதி என்னும் வார்த்தை இன்று நடிக்கட்டும்டி, அப்பதானே பரிமளா நம்புவா. அவ அழுகிற அழுகைய பார்த்து சக்கரவர்த்தி உண்மையை சொல்லிடாம அதெல்லாம் சொல்ல மாட்டாரத்த. சரி சரி, என்னமோ நல்லது நடந்தா சரிதான். சரத்து, ஜீவா வாங்க, அப்படியே நம்மளும் ஹாஸ்பிட்டல் போலாம். ஏன்னா பரிமளத்துக்கு உண்மையெல்லாம் தெரியும் போது ரொம்ப கோபப்படுவா. அப்ப நாம எல்லாரும் சேர்ந்து பேசினாதான் சரி வரும். மரகதம், நீ சொல்றது சரிதான். சரத்து, கிளம்புங்கடா. சக்கரவர்த்தி, என்ன வேற யாருனாலும் ஏமாத்தி இருக்கலாம். ஆனா நீயும் சேர்ந்து என்ன ஏமாத்துறல. உனக்கு இப்படி ஒண்ணுனா என்னால தாங்க முடியுமா? அத தெரிஞ்சே நீ என்ன கஷ்டப்படுத்துறல. 30 வருஷமா நீ தெரியாம தான் கஷ்டப்படுத்திருப்பேன்னு நினைச்சேன். இப்ப எனக்கு அதுவே டவுட்டா இருக்கு. நடிச்சு ஏமாத்துற அளவுக்கு இவ்வளவு கீழ்த்தரமா நீ இறங்குவே நான் நினைக்கிற சக்கரவர்த்தி. நடிக்கிற நீ உயிர் போற மாதிரி நடிச்சா என் மனசு மாறிடும். நான் உன்னை ஏத்துக்குவேன்னு. இவ்வளவு மோசமா, அதுவும் சின்ன புள்ளத்தனமா என்கிட்ட நீ திரும்ப வந்து பேசி இருந்தா கூட அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற ஒரு எண்ணம் என்னை விட்டு போயிருக்கோம். ஆனா நீ இவ்வளவு மோசமா? இல்ல இல்ல சக்கரவர்த்தி, இனியும் நான் இதை சும்மா விட மாட்டேன். எப்போ நீ என்கிட்டயே நடிக்கலாம், என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீ நினைச்சியோ, இனி நீ என் மூஞ்சிலே முழிக்க முடியாத அளவுக்கு நான் பண்றேன். இனி இந்த வீட்டுக்குள்ளேயும் கால் எடுத்து வைக்க மாட்டேன். இதோட இங்க இருந்து போறவதான். யார் கண்ணையும் படவும் மாட்டேன். யாரும் என்ன பார்க்கவும் முடியாது. சக்கரவர்த்தி, அதுக்கு முன்ன உன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. நடிக்கவா செய்யற? நடிடா. எப்படி நடிக்கிறேன் நானும் பார்க்க வாரேன். இவ்வளவு கீழ்த்தரமானவனா நீ? முல்லையே விற்றாய்